நான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மாம்னு சொல்லுவேன். எனக்கு இந்த மொமெண்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும்னு இருந்துச்சு. என்னோட பையனுக்கு டான்ஸ் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் ஹி ஆஸ்க் மீ ஃபார் பாதாம் மில்க். ஸோ நான் அந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனேன் அவனை. அங்கே நாங்கள் பாதாம் மில்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒருத்தவங்க வந்து எங்ககிட்ட காசு கேட்டாங்க. என்கிட்ட கையில் காசு இல்லை, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அண்ட் கடையோட ஓனர் வந்து என்ன சொன்னார், ஐயா நீங்கள் இங்கே நில்லுங்க ஐயா, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், இல்லை நீங்கள் உட்காந்துருங்க, நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், கஸ்டமர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதையும் அவன் பார்த்துட்டே இருக்கான் என் பையன். அதுக்கப்புறம் எங்களுக்கு பாதாம் மில்க் கொடுத்துட்டு நாங்கள் அதை குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஃபுட்டை வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஓனர் எடுத்துகிட்டு போய் ஃபுட்டை கொடுத்துட்டாரு கேட்டவர்கிட்ட. கொடுத்த அப்புறம் இதையும் என்னோட பையன் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கான். பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டான், அம்மா நம்மக்கிட்ட காசு இல்லையான்னு கேட்டான். நான் சொன்னேன், காசு இருக்குது பேபி, அம்மா கிட்ட வந்து கையில் இல்லை, ஜிபேயில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அம்மா அப்போ மம்மம் வாங்கணும்லம்மா, நம்ம வாங்கி அவருக்கு அந்த தாத்தாக்கு கொடுக்கலாமா, அவர் பாவம்மா அப்படி சொன்னான் என் பையன். சரி நான் பார்க்குறேன், அவங்க கொடுத்துட்டாங்க, ஃபுட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, சரி என்னோட பையன் கேட்டானே அப்படின்ட்டு நான் அந்த கடையில் போயிட்டு, ஆனால் நான் உங்களுக்கு ஜிபே 50 rupees கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஜிபே பண்ணிவிட்டு 50 rupees வாங்கிட்டு என் பையன் கையில் கொடுத்துட்டு, நீயே போய் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னேன். என் பையன் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு அம்மா அவர் பாவம்மா, தாத்தா இல்லை அதான் கொடுத்தம்மா அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு.